நேற்று காலை 8:30 மணி முதல் இன்று காலை 4:30 மணி வரை அதிகபட்சமாக திருச்செந்தூரில் 60 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கனமழை பெய்த காரணத்தினால் நேற்று காலை 8:30 மணி முதல் இன்று காலை 4:30 மணி வரை அதிகமான மழையின் அளவு பதிவாகி இருக்கிறது. திருச்செந்தூரில் 60 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் 42.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. திருச்செந்தூரில் 60 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் 42.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக 4 மாவட்டங்களில் தொடர் கனமழை காரணமாக பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை 8:30 மணி வரை ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஆகாஷ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஆகாஷ், சொல்லுங்க, இந்த 4 மாவட்டங்கள்ல கடந்த 48 மணி நேரமா தொடர்ந்து கனமழையானது பெய்து வரும் நிலையில் எந்தெந்த மாவட்டங்கள்ல எவ்வளவு மழை இதுவரை பதிவாகி இருக்கு, இன்னும் எவ்வளவு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது, இது பற்றிய தகவல் வெளியாகி இருக்கா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் உமா. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. மேலும் தென் தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதால் இன்றைய தினம் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று காலை 8:30 மணி வரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதால் இந்த சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதால் மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலை 10 மணி வரை 3 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், 6 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், 9 மாவட்டங்களில் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், அதே போல காரைக்காலிலும் காலை 10 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. அதாவது காலை 10 மணி வரை தமிழகத்தில் விருதுநகர், மதுரை மற்றும் தேனி இந்த 3 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான இடி மின்னலுடன் கூடிய மிதமான முதல் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், திண்டுக்கல், கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருப்பூர், சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், அதே போல ராமநாதபுரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் காரைக்காலில் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. நேற்று காலை 8:30 மணி முதல் இன்று அதிகாலை 5:30 மணி வரை தமிழகத்தில் அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் 60 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. அதே போல தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் 42.7 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. அதே போல கன்னியாகுமரியில் நேற்று இரவு 11:30 மணி வரை 17.4 சென்டிமீட்டர் என்பது பதிவாகி இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் நேற்று மாலை 5:30 மணி நிலவரப்படி 26 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. அதே போல கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பாதிசாரம் பகுதியில் 13.4 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. தென் தமிழகத்தில் நேற்று முன்தினம் முதல் அதி கனமழை பெய்து வருவதால் பல்வேறு பகுதிகளில் நீரானது தேங்கி இருக்கிறது. குடியிருப்பு பகுதிகளில் நீர் சூழ்ந்துள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இன்றைய தினமும் தென் தமிழகத்தில் கன முதல் மிக கனமழை பெய்ய அதிக அளவு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆகாஷ்.